உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா? கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? இந்த நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும். உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே. நாகம் நானே தந்தவளே நானே. நாகம் நானே. ராஜி, சரோஜாவுக்கு மருந்து கலந்த பாலா கொடுத்தியா? இன்னும் இல்ல. அந்த பாழ போன அமிர்தா வந்ததுலேருந்து எல்லாமே திருட்டுத்தனமா செய்ய வேண்டியதா இருக்கு. எங்க அவ கண்ணுல பட்டுடுமோன்னு பயமா இருக்கு. பயத்தை தூக்கி போடு ராஜி. அவகிட்ட ஒரு துணி மூட்டை இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சா அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ ஒன்னும் சாதாரணமான பொண்ணு இல்ல, அனாதையும் கிடையாது. அவ துணி மூட்டையில என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அவளோட கதி என்ன ஆகுதுன்னு பாரு. எங்களை துரத்திக்கிட்டு இருக்கிறத நாங்க கொன்ன நாகராஜா நாகராணியோட பொண்ணா? ஆமா ருத்ரா, தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் கொன்னவனை அடியோட அழிச்சிடணும்னு பழி வாங்குற எண்ணத்தோட வந்திருக்கா. அவ பதுங்கிக்கிட்டு இருக்கா. பாய போற நேரம் தெரியல. எதிரிகளை தேடி கண்டிப்பா அவ அழிச்சே தீர்வா. பாபா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அப்புறம் என்னை காப்பாத்துறது யாரு? எதுக்கு பயப்படுற? நான் உன்னை காப்பாத்துறேன். நீ தைரியமாயிரு. ஞாபகத்தில் வச்சுக்கோ, நாகராணியோட நடக்க போற இந்த யுத்தம் சுலபமாயிருக்காது. ரொம்ப கடினமான போராட்டம் இது. எதுக்காக சொல்றேன்னா, அவ நாகலோகத்திலிருந்து வந்திருக்கிற நாகராணி பெத்தவங்களை சாகடிச்சவங்களை பழி தீர்க்கறதுக்காக வந்திருக்க. அது மட்டும் இல்லாம தன்னோட அம்மாவுடைய சடலத்தையும் கையிலேயே வச்சுக்கிட்டு இந்த மனித லோகத்துக்கு வந்திருக்கிறார் ருத்ரா. இப்படிப்பட்ட ராஜ நாகங்களுக்கு அந்த ஆண்டவன் கொடுத்த வர என்ன தெரியுமா? நாகமணியோட உதவியால செத்து போன நாகங்களை உயிரோட வரவழைக்க முடியும். அப்படின்னா பழிங்கிற நெருப்போட வந்திருக்கான்னு சொல்றீங்களா? சந்தேகம் என்ன? உன்னை பழி வாங்கத்தான் இந்த பூலோகத்துக்கே அவ வந்திருக்கா. அதனால் அவளோட சக்தியை சாதாரணமா எடை போட்டுறாது. அவ விஷம். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவளை தேடி அழிக்கிறதுல நாம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது நமக்கு எதிராக திரும்பிடும். நம்மளை கூண்டோட அழிச்சிருவான். நம்மளை பழி வாங்க அவளுக்கு 3 காரணம் இருக்கு. அதுக்காக தான் இந்த யுத்தம். பாபா, நாகராணி 3 காரணத்துக்காக நமக்கு எதிராக யுத்தம் பண்ணிட்டு இருக்காளா? ஆமா, அவ அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்கி ஆகணும். 2, தன்னோட அம்மாவை உயிரோட எழுப்பி கொண்டு வரணும். நீங்க சொன்ன 2 காரணங்களும் சரிதான். 3வது காரணம் என்ன பாபா? 3வது காரணம் நமக்கும் அவளுக்கும் ரொம்ப முக்கியமா தேவைப்படுற நாகமணி. நாகலோகத்துடைய கௌரவம், அவங்க பாதுகாப்புல இருந்த அந்த நாகமணியை எடுத்துட்டு போக வந்திருக்கா. இதுக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. ருத்ரா, இனிமேதான் நாம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க. காரணம் என்னன்னா, எந்த உருவத்தில் அவ வரான்னு நமக்கு தெரியாது. எந்த உருவத்திலையும் மாறக்கூடிய சக்தி அவகிட்ட இருக்கு. இந்த சக்தியை வச்சுக்கிட்டு தான் மனித லோகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கிறான்.
அதனால இது ரொம்ப கடினமான வேலை. எந்த விதமான சவால்களையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். அப்படின்னா நீங்க இந்த கோவில போட்டுட்டு வந்த கோட்டை தாண்டி வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லையா? அவள் உங்களால கட்டுப்படுத்த முடியாதா? அந்த நாகராணி உங்க கையில கிடைக்க மாட்டாளா? ருத்ரா, இந்த பைரவன் கால பைரவனோட பக்தன். கூறி வச்சாச்சு. அந்த நாகராணி மாதிரியே எனக்கும் பல சக்திகள் இருக்கு. ஒரே ஒரு தடவை நாம் போட்ட அந்த கோட்டுக்குள்ள அவ வந்தா போதும், முடிவதான். அதுக்கப்புறம் அவ திரும்ப போகவே முடியாது. அப்படின்னா இன்னும் அவ வரலங்கிற தவிப்பு இல்ல உனக்கு? வேண்டாம் ருத்ரா, எதுக்கும் அவசரப்பட்டு நீ காரியத்தை கெடுத்துறாத. நாளைக்கு அர்த்த ஜாமம் வரைக்கும் அந்த கோட்டுக்கு சக்தி இருக்கும். அதுக்குள்ள வரணும். அந்த நாகராணி வந்தாகணும். நாம் போட்டிருக்கிற அந்த மாய கோட்டுக்குள்ள கண்டிப்பா சிக்குவா. ஜெய் மகாகாளி. நீ காயத்ரி மந்திரம் படிச்சாலும் சரி, ராமாயணம் மகாபாரதம் படிச்சாலும் சரி, உன்னோட தலையில நான் எழுதியிருக்கிற மலடிங்கிற பேர்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இப்படியே தான் இருக்கணும். குழந்தை இல்லாம ஏங்கி தவிக்கணும். குழந்தை முகத்தை பார்க்காமலே நீ கண்ண முடியாகணும். இத இந்த ராஜேஸ்வரி என்னைக்கோ தீர்மானம் பண்ணிட்டா. இனி எந்த கடவுள் வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணாலும் உன்னால தாயாகவே முடியாது. இத்தனை வருஷம் உன்னை தாயாக விடாம பாத்துக்கிட்டவ இப்ப மட்டும் விட்டுருவேனா? சரோஜா, இந்தா பாலக்குடி. அத்தை அங்க வச்சிருங்க, நான் அப்புறம் குடிக்கிறேன். இந்த கதையெல்லாம் சொல்லாத, முதல்ல குடி. அத்தை நான் ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கேன், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குடிக்கிறேன். அங்க வச்சிருங்க. இந்த ராஜேஸ்வரி ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மறுபேச்சு பேசக்கூடாது. முதல்ல இந்த பாலக்குடி. ஆமா, என்ன படிக்கிற? கௌரி பூஜை பத்தி படிச்சுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல கௌரி பூஜை பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதோட விதிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கதான். அதனாலதான் இந்த பாலை அப்புறம் குடிக்கிறேன்னு சொன்னேன். சரி, ஆனா நீ இந்த பாலை குடிக்காம உன்னை படிக்க விட மாட்டேன். உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. சென்னைக்கு போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா குழந்தை பிறக்கும். எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு அத்தை. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சரோஜா. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பிறக்கும். நாளைக்கும் பிறக்கலன்னா என்னைக்காவது நிச்சயமா பிறக்கும். ஏதோ என் மன ஆறுதலுக்காக நீங்க அப்படி சொல்றீங்க, அவ்வளவுதான். மன ஆறுதலுக்காக நான் சொல்லல சரோஜா. நீ எவ்வளவு நல்ல பொண்ணு. இந்த வீட்டுல நீ என்ன உன் அம்மா மாதிரி பாத்துக்க. இவரை சின்ன மாமான்னு கூப்பிடறதுக்கு பதிலா சில நேரத்துல வாயார சித்தப்பான்னு கூப்பிடுற. அந்த ஆண்டவன் உனக்கு நிச்சயமா கெடுதலை செய்ய மாட்டான். இந்தா பாலக்குடி. நம்ம முயற்சியை நம்ம செஞ்சே ஆகணும்ல. எல்லாம் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லு? அந்த ஆண்டவன் எப்போ கருணை காட்டுவானோ எனக்கு தெரியல அத்தை. என் கண்ணுக்கு நீங்க தான் தெய்வமா தெரியுறீங்க. என்னை எப்பவுமே ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு குழந்தை பிறக்கணும்னு எங்க இருந்தோ நீங்க மருந்து கொண்டு வரீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்த போறேனே தெரியல. உன் கண்ணு முன்னாடியே சுட சுட பால் இருக்கு. இந்த நேரத்துல இந்த பேச்சு எல்லாம் தேவையா? குடி, பாலை குடி. போதும் அத்தை. என்ன போதும்? சின்ன குழந்தையா நீ? ஃபுல்லா குடி. அத்தை குடிக்க முடியல, போதும்.
முக்கால் கிளாஸ் முழுங்கிட்டல்ல, அது போதும். என் வேலை முடிஞ்ச மாதிரி தான். இன்னொரு 2 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் கொடுக்கறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது அமுதம், உன்னை பொறுத்த வரைக்கும் அது விஷம். என்னத்த என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவோ பக்தியோட பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா உனக்கு நல்லது நடக்கும், கவலைப்படாத. அம்மா, அவங்க கொடுத்துட்டு போனாங்களே, அது என்னது? அதா, எனக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பாவம் சின்னத்தை எங்கெங்கேயோ போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. 2-3 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு கொடுப்பாங்க. அது என்ன மருந்துன்னு உங்களுக்கு தெரியாதா? யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வருவாங்க? தெரியல அமிர்தா, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. அவங்கள பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு என் மேல பாசம் ரொம்ப அதிகம். அவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா கூட இந்த அளவுக்கு அன்பு செலுத்துவாங்களான்னு தெரியல. அம்மாங்கிற புனிதமான உறவை ஆண்டவன் எப்படியெல்லாம் படைச்சிருக்கான்னு பாத்தியா? எனக்கு அம்மா இல்ல, அதனாலதான் அத்தையும் சின்னத்தையும் அம்மாவா நினைக்கிறேன். உனக்கும் அம்மா இல்ல, நான் உன்னை என்னுடைய மகளா நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் கூட சுயநலமே கிடையாது அமிர்தா. அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான், எனக்கு குழந்தை பிறக்கணும் தான். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதுலயும் இப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அமிர்தா. நாளைக்கு ஆண்டவனோட கருணையால எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறையாது. அப்படின்னா அவங்க மருந்து கொடுக்கல, குழந்தை பிறக்க கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கொடுக்கறாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா கண்டிப்பா இப்படி நடந்திருக்காது. உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆயிடுச்சு. உங்களை பார்க்கலையேங்கிற ஏக்கத்தை விட உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணி உங்களை தொந்தரவு பண்ணி அது தாங்க முடியாம நீங்க அந்த கோவிலை விட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்கன்னு தோணுது. உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு எனக்கு. என் மனசு பூரா நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. எங்க இருக்கீங்க? ஒரே ஒரு நிமிஷம் என்ன நீங்க நினைச்சுக்கோங்க. அப்பவாவது இந்த கிறுக்கனோட மனசு உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். நீங்க வருவீங்களான்னு கோயிலே 4 பேரா உட்காந்து பார்க்கலான்னு தோணுது. ஆனா நீங்க அங்க இல்லைங்கிற உண்மை என் மனசை உடைச்சிருச்சுங்க. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ உங்களை சந்திப்பேன்? உங்களை பார்க்க முடியாதுங்கிற ஏக்கம்லாம் எனக்கு இல்லை. எப்படியும் வந்துடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சொல்லுங்க, எப்போ வருவீங்க? எப்போ உங்களை சந்திப்பேன்? ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசுற வாய்ப்பு எனக்கு எப்போ கொடுப்பீங்க? நீங்க கொடுக்குற அந்த 2 நிமிஷத்துல தான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. இன்னைக்கு நீங்க வரப்போறீங்கல்ல?
என் மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது, ஆனா சொல்ல முடியல. பட் இன்னைக்கு நீங்க வருவீங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். இன்னைக்கு வாங்க, அது எப்படி என் பேச்சு கேட்காம போறீங்கன்னு நானும் பார்த்தேன். யாரோட ஜிமிக்கிடா இது? எங்க திடீர்னு கிளம்பிட்ட? அர்ஜுனா, ஏன்டா என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற? திடீர்னு அமைதியாயிட்ட? என்ன நடக்குதுடா இங்க? டேய், அம்மா நான் சொல்றேம்மா, இந்த ஜிமிக்கி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். இது என்னது? பின்ன என்னம்மா, நம்ம அர்ஜுன் இத்தனை வருஷமா உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கானா? இந்த ஜிமிக்கி கதை நான் சொல்றேன். அர்ஜுன் படிக்கிற காலேஜ்ல டிராமா காம்படிஷன் நடக்குது. அந்த டிராமால வர ஹீரோயினை வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வந்து பிராக்டிஸ்லாம் பண்ண முடியாதுல்லம்மா. அதான் அந்த ஃபீல் வரணும்ல, அதுக்காக அந்த ஹீரோயினோட ஜிமிக்கியை கொண்டு வந்து இங்க டயலாக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா டயலாக் பிராக்டிஸ் பண்ணிட்டல? இப்போ எந்த சீன்ல இருக்க? மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனா திடீர்னு சொல்லாம கொல்லாம போன ஹீரோயின் மறுபடியும் கண்ணில் படவே இல்லை. அவ கண்ணில் பட்ட உடனே பேசணும்ல, இன்னும் அந்த டயலாக மட்டும் நான் பிராக்டிஸ் பண்ணணும். அம்மா, உனக்கும் சொல்லவா? எங்க டிராமா கதையை நீ தெரிஞ்சுக்கோ. வேண்டாம்ப்பா, உங்களோட இந்த டிராமாவெல்லாம் காலேஜோட வச்சுக்கோங்க. ஆனா ஏன் முன்னாடி நீங்க 2 பேரும் சேர்ந்து எந்த டிராமாவும் பண்ணல? இல்லம்மா, உன் முன்னாடி நான் எந்த டிராமாவும் பண்ணல. என்ன நம்புமா. அம்மாவுக்கு பிள்ளைங்க மேல எப்பவும் நம்பிக்கை இருக்கும்டா. ஆனா அந்த நம்பிக்கைய இந்த மகன் காப்பாத்திக்கணும். இந்த ரோமியோ, கதவை லாக் பண்ணிக்கோடா. அம்மா கூட நான் வந்ததுனால தான் நீ தப்பிச்ச. அம்மா தனியா வந்திருந்தா? தேங்க்ஸ் அண்ணா. நீ மட்டும் வந்திருக்கலன்னா இன்னைக்கு என் கதைக்கு கிளைமேக்ஸ் நடந்திருக்கும் தெரியுமா? ஏன் தெரியுமா? அம்மா கிட்ட போய் சொல்ற தைரியம்லாம் எனக்கு இல்லைன்னு. சரி, அவன் நானா? கிடைச்சிருவாடா. இன்னைக்கு என் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா தோணுது, அவன் நிச்சயமா இன்னைக்கு கோயிலுக்கு வரப்போறான். கிளம்புறேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். இத்தனை வருஷங்கள் காத்திருந்த அந்த நிமிஷம் நெருங்கிடுச்சு. இத்தனை நாள் நான் காத்திருந்ததுக்கு இன்னைக்கு பலன் கிடைக்க போகுது. இன்னைக்கு எல்லாவித பயங்கள்ல இருந்தும் எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. நல்ல நேரம் நெருங்கி வந்தாச்சு. நாகமணிய நான் அடைஞ்சே தீருவேன். அது போ சொந்தமா இருக்கும்னு கனவுல மட்டும்தான் உன்னால ஆசைப்பட முடியும். என் கனவுல வந்து நிக்கிற அந்த நாகராஜா இனிமே எப்படி வராங்கிறத நானும் பார்த்துடுறேன். இன்னையிலிருந்து நாகமணி மேல முழு உரிமையும் எனக்கு மட்டும்தான். நாகமணி அடையிறதுக்கு இருந்த ஒரே ஒரு தளங்களையும் இப்ப நான் விளக்க போறேன். இன்னையிலிருந்து நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். ரொம்ப அதிகமா ஆசைப்படுற போல இருக்கு. எந்த தைரியத்தில் நீ மறுபடியும் தக்ஷக வனத்துக்கு வர? உயிரை விடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கா உனக்கு?